இல்ல பரவாயில்ல. ஜெய தம்பி, அதான் அபி பிள்ளையே உனக்கு கூட்டி விடுத, பதிலுக்கு நீ அந்த பிள்ளையை கூட்டி விட வேணாமா? எதுக்கு? இப்ப நான் உன் அன்னைக்கு கூட்டுறேன் பாரு, இந்த மாதிரி தான். இந்தாடா. வேண்டாம். இவன் வேணான் வா, அவ வேணான்னு சொல்ல மாட்டா. குடு குடு. அபி, நீ இப்படிலாம் நடிக்கிற ஆளே கிடையாது. நீ சந்தோஷமா இருக்கேன்னு என்ன நம்ப வைக்கிறதுக்காக வேணும்னே இப்படி பண்ற மாதிரி தெரியுது. அண்ணி, ஈஸ்வரி மாதிரியே அபியும் இந்த வீட்டு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீடு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுது அண்ணி. அது மட்டும் இல்ல அண்ணி, அபிய கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால அபி சந்தோஷமா குடும்பம் நடத்துறத பாக்குற குடுப்பனை நமக்கு கிடைச்சிருக்க அண்ணி. ஆமா த, இதுக்காக தானே நான் அபிய கதிர்வயலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அபி எப்பவுமே நம்ம வீட்லயே நம்ம கூடயே சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே இப்படி செஞ்சேன். இதெல்லாம் யாருக்கு புரியுது? என்ன ஈசு, நான் சொன்னதெல்லாம் சரிதானே? இவ வேற முறைச்சுக்கிட்டு. அபி சந்தோஷமா இருக்கிறதையும் கதிர் டென்ஷனா இருக்கிறதையும் பார்த்தா ரெண்டு பேர் மனசும் ஒத்து போய் இருக்கிற மாதிரி தெரியலையே. இந்த அயோக்கிய ராஸ்கல் கதிர் அபிய மிரட்டி டார்ச்சர் பண்றானா? கதிர், உன்னை யாரோ ரொம்ப திட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரு இருக்கும் தெரியுமா? எல்லாம் என் பொண்டாட்டி ஈஸ்வரியா தான் இருக்கும். மனசுக்குள்ள பேசுறோம்னு நினைச்சு உளறிட்டோமே. கதிரை யார் திட்ட போறாங்க? அவன் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்ல, அதனால அவனை யாரும் திட்ட மாட்டாங்க. ஆனா ஈஸ்வரியோட அத்தை வைஜெயந்தி மட்டும் அவங்க நினைச்சது நடக்காம போச்சேங்கிற ஆத்திரத்துல கதிரை கரிச்சு கொட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. வைஜெயந்தியால தான் கதிருக்கு பொறை ஏறி இருக்கணும். துர்கா மேடம், போதும். உங்க புள்ளைக்கு விக்கிறதுக்கும் பொறை ஏறதுக்கும் இருமல் வர்றதுக்கும்லாம் தேவையில்லாம என் அத்தையை எழுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன் ஈஸ்வரி, நான் என்னமோ இல்லாதத சொன்ன மாதிரி இப்படி கோவப்படுற? நான் உண்மைதானே சொல்றேன். உன் அத்தை கதிரை மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையுமே திட்டிட்டு தான் இருப்பாங்க. ஐயோ துர்கா, சாப்பிடுற இடத்துல எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு? எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்ல. அக்கா, அது இல்லக்கா. துர்கா, அண்ணி சொல்றாங்கல்ல, பேசாம இரு. என்னங்க இப்படி பேசுறீங்க? வைஜெயந்தி பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவ இந்த குடும்ப ஒத்துமையா இருக்க கூடாது, எப்பாடு பட்டாவது எல்லாரையும் பிரிச்சு விடணும்னு நினைக்கிற ஒரு கோணல் புத்திக்காரிங்க அவ. குறுக்கு புத்திக்காரி. போதும், நிறுத்துங்க துர்கா மேடம். நீங்க ரொம்ப யோகியமா? உங்க புத்தி என்ன நான் சொல்லட்டுமா? அக்கா, எனக்கா இவ இப்படி பேசிட்டு இருக்கா? துர்கா, வேற எப்படி அவளை பேச சொல்ற? நீதான் தேவையில்லாம இந்த பேச்சையே ஆரம்பிச்ச. உனக்கு அறிவே இல்லையா? எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுற இடத்துல முதல்ல அவங்க கிட்ட சாரி கேளு. அக்கா, அதான் அண்ணி சொல்றாங்கல்ல, ஈஸ்வரி கிட்டயும் அபி கிட்டயும் சாரி கேளு. ஈஸ்வரி, அபி, நான் வைஜெயந்திய பத்தி யதார்த்தமா தான் சொன்னேன். அது உங்க மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஏய் துர்கா, சாப்பிடாம துர்கா, சித்தப்பு, நீ சாப்பிட, அப்புறமா சித்திக்கிட்ட பேசிக்கலாம். பெரியமா, நீங்க சாப்பிடுங்க. டேய் தம்பி, அண்ணி அம்மா சொல்றாங்களடா. சரிங்க அண்ணி. சாப்பிடுறா. சாப்பிடு தம்பி, சாப்பிடுங்க. எனக்கு இட்லி எடுத்து வை. கதிரு, சாம்பார் ஊத்தவா? இல்ல போதும். இட்லி.
கையை பிடிச்சி காலையில சந்தோஷமா இருக்கிறத பார்த்தப்போ உண்மையிலேயே அபி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டான்னு மனசுக்கு பட்டுச்சு. ஆனா இப்ப யோசிச்சு பாக்குறப்போ அபி சந்தோஷமா இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்காகவே இப்படி நடந்துக்கிறான்னு தோணுது. இது அபியோட கேரக்டரே இல்ல. அபி கதரோட கைய புடிச்சுக்கிட்டு வந்தது, அவனுக்கு ஊட்டி விட்டதுன்னு எதுவுமே இயல்பா இல்ல. ஏன் அபி இப்படி பொய்யா நடிக்கிறா? என்னாச்சு அவளுக்கு? ஏன் அவ என்கிட்ட உண்மைய சொல்லாம மறைக்கணும்? ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும்? அப்பா நல்லா சாப்பிட்டாச்சு. அடிக்குது குளிரு முல்லை பூங்கொடி. இந்த வர்றேன். என்ன ஈசு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல இருக்கு. எவ்வளவு அழகா இருந்துச்சு. நம்ம எல்லாரும் அப்படியே ஒன்னா குடும்பமா உட்காந்து அபிக்கும் கதிர்க்கும் பரிமாறி நம்ம எல்லாருமா ஒன்னா சாப்பிடும்போது எவ்வளவு சந்தோஷமா. ஈசு சந்தோஷமா இல்லை போல இருக்கே. நம்ம தான் தேவையில்லாம வாய விட்டோமா? எப்படியாவது சமாளிச்சிடறோம் அழகு சுந்தரம். ஈசு, இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல நீ ஏதோ கவலையா இருக்க மாதிரி இருக்கேன்னு கேட்க வந்தேன். அதான் என்னடமா உளறிட்டேன். தடங்களுக்கு வருந்துகிறேன். சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? ஏய் கள்ளி, என்ன நடந்துச்சுன்னு கேக்குறோம். அதான் நமக்குள்ள முதல்ல நடந்துருச்சு. சரி சரி முறைக்காத. அபிய கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவ சந்தோஷமா இருக்க மாட்டா, அவ வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருன்னு சொல்லி என்ன கண்ணா பின்னான்னு திட்டி என்ன எவ்வளவு நாள் காய்ச்சுன்னு காய்ச்சின. ஆனா